அரிசி அதில் வந்து தேங்காய் பால் ரெடி வச்சிட்டோம். 3 பால் ஃபில்டர் பண்ணி வச்சு பாலை வேக வச்சுக்கலாம். கரெக்டாகிடுச்சு. தேவையான உப்பு சேர்த்தேன். இப்போ வந்து அரிசி கீழே தேவையான உப்பு சேர்த்தேன். தேங்காய் சாதம் ரெடி. காலையில் ஊற்றாங்க. சண்டே சிம்பிள் சமையல். ரசம், புளி ரசம், கருப்பு ரசப்பொடி. இது வந்து எதுக்கு செய்கிறேன்னா மட்டன் சாப்ஸ் வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு இப்போ அதுக்காக தான் வதக்கி வச்சுருக்கேன். எல்லாமே சிம்பிள் தான். கஷ்டப்பட்டு செஞ்சால் கஷ்டமே தெரியாது. இப்போ இதுக்கு தேவையான மிளகு வச்சுருக்கேன். 25 ml போட்டால் கூட 4 கிலோ கழிச்சு. இது என்ன செய்யணும்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு மட்டன் சாப்பிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு வதக்கிட்டுருக்கேன். ஆனால் இந்த இரும்பு கடாயில் தான் செய்யணுங்க. ஸ்டீல் கடாயில் செஞ்சுன்னா அந்த டேஸ்ட் வராது. இல்லை நான்ஸ்டிக் ஃப்ரை பேன்லாம் இருக்கு இல்லையா, அதில் செஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு எப்போயுமே அந்த சட்னிக்கு செய்வோம் இல்லையா, தக்காளி நல்லா இது மாதிரி அப்படியே மெத்தப்போம். அதை வந்து கறி வந்து நல்லா 20 மினிட்ஸ் விசில் வச்சு எடுத்துட்டேன். அதில் மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு வச்சு எடுத்துட்டேன். அப்போ இதையும் அதே கலந்து ஆட் பண்ணி அதை ஒரு 20 மினிட்ஸ் ½ மேலே சுண்ட வச்சுட்டேன். சூப்பராக கிடச்சிச்சு. உங்களுக்கு ட்ரை ஆகணும்னா தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சாப்ஸ்க்கு எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், சாப்பாடுக்கு போட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் பிஃபோராக வந்து நல்லா கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிடும். எண்ணெயில் கக்கும் மேலே வரும். அந்த டைமில் இந்த மெத்தடில் வந்து வச்சிட்டோம்னா போட்டு பசங்களுக்கு சாப்பிடுவோம். நாங்கள் வந்து சென்னைக்காரங்க, நீங்கள் சேலத்துக்காரங்க, வெளியூர்லலாம் இப்போ ஈரோடுக்காரங்க எப்படி செய்யணும் தெரியல. இதுதான் எங்கள் மெத்தட். சாப்ஸ் கறி மார்க்கண்டம் அது வேறு மெத்தடு, சூப்பில் வைப்பாங்க. இது வந்து சாப்ஸ், இந்த நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பருப்பு ரசம் வச்சாச்சு. 2 பேருக்காக எங்கள் சமையல். பாய்.